லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த புதூரைச் சேர்ந்தவர் ருக்மணி, வயது 65. தனியாக வசிக்கும் ருக்மணி 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் பிழைப்பு நடத்தி வருகிறார். இதில் கிடைக்கும் சொற்ப கூலியை வைத்து சமாளிக்க முடியாததால் வீட்டில் மாவரைத்து விற்கிறார். இந்நிலையில் கூலி பணத்தை எடுக்க திம்ராயன்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கி கிளைக்கு ருக்மணி சென்றார். அங்கு அவரது கணக்கை சரிபார்த்த வங்கி பணியாளர்கள் கணக்கு முடக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ருக்மணி காரணத்தை கேட்டபோது அதிகாரிகள் அடுத்த அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். மத்திய GST நுண்ணறிவு பிரிவில் இருந்து அவரது கணக்கை முடக்க உத்தரவு வந்துள்ளதாக கூறியுள்ளனர். அவரது பெயரில் தொடங்கப்பட்ட வணிக கணக்கு மூலம் பல கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக கூறிய அதிகாரிகள் அதற்கு GST-ஆக 2,79,19,420 ரூபாய் அரசுக்கு செலுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த நோட்டீஸில் RM ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தை அவர் நடத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை கேட்ட ருக்மணி அதிர்ச்சியில் உறைந்து போனார். எழுத படிக்க தெரியாது என்றும் கைநாட்டு வைத்துதான் வங்கியில் பணத்தை எடுத்து வருவதாகவும் கூறிய ருக்மணி அரசு தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பேங்குக்கு காசு எடுக்கலான்னு போனபோது அதில் லாக் ஆயிட்டுச்சு. பேங்க் புக்கு லாக் ஆயிட்டுச்சு. லாக் ஆயிட்டு தொட்டு ஏன்னு கேட்டேன். போய் நீ பேங்க்ல பாருன்னு சொன்னாங்க. பேங்க்ல பார்க்கறதுக்கு போனபோது எழுதி கொடுத்தாங்க. சரி, அது போய் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நான் பார்க்கலான்ட்டு போனேன். பார்க்கலான்ட்டு போகும்போது சரி, அதில் மேலே 2.5 கோடி GST போட்டுக்கிறாங்க. நீ GST கட்டினாதான் ஆகும், இல்லைன்னா என்னால் முடியாது, பேங்க் புக்கெல்லாம் லாக் பண்ணிட்டுங்க, அதெல்லாம் வராது, நீங்கள் என்ன செய்யணுமோ அது செய்யுங்க ஏன்னாங்க. நான் அதனால எனக்கு தனியாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க பேங்க் புக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு கையெழுத்து எல்லாம் தெரியாது. நான் இப்போ சும்மா போட்டு நான் கை நாட்டு ஓட்டினாதான் எனக்கு காசு வரும். அது எப்படி அதில் எடுத்துட்டங்கன்னு கேட்டேன். அதனால இல்லைம்மா, நீ திருப்பணம் வேற போட முடியாதுமா, எல்லாம் பூரா லாக் பண்ணிட்டுங்க, அதனால திருப்பணம் போட்டாதான் வேலை ஆகும், நீ அதை GST கட்டுங்கன்னாங்க. அதனால என்னால் முடியாது சார், நான் என்ன பண்றது? 2.5 கோடி 2.5 கோடி அதுக்கு நீதாம்மா GST கட்டணும்னு சொன்னாங்க. அதனால என்னால என்ன சார் பண்ண முடியும்? நான் அங்கேயே அளந்துட்டேன். ஏமா அல்ற, அதுக்கு அழாத, உன்னால பண்ண முடியாது, நான் கட்டவே முடியாது சார், என்னால் நான் கூலி வேலை செய்யறவேன், கூலி செஞ்சாதான் உண்டு, என்னால் முடியாதுன்னு சொன்னேன். அதனால சரி, நான் போய் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்கிறேன், நான் போய் பண்ணிக்கிறேன்ட்டு நான் அப்புறமா அங்கே முல்லையானுங்கட்டு சொன்னேன். சொல்லிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி அரசாங்கம் தான் என்னை காப்பாற்றணும், அரசாங்கம் தான் என்னை எது ஒன்றும் பண்ணணும், இல்லை அதே விஜய் தான் எதனா ஒன்று என்னை செய்யணும், எல்லாமே அவங்க தான் பார்க்கணும். எனக்கு என்னமே தெரியாது சார், எனக்கு என்னமே என்னன்றது தெரியாது. பஸ் ஏறினா கூட யாரானா கேட்டு தான் பஸ் ஏறணும். பஸ்ஸு எந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுதுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோதான் எனக்கு தெரியும் சார், எனக்கு எதுவுமே தெரியாது. வங்கி அதிகாரிகள் மற்றும் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 100 நாள் வேலைக்காக மூதாட்டி கொடுத்த ஆதார், பான் கார்டு ஆவணங்களை பயன்படுத்தி மர்ம நபர்கள் போலி நிறுவனம் தொடங்கி வரி ஏய்ப்பு மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர்.